தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சென்னைக்குள் மட்டுமல்ல, சென்னையை பிற மாவட்டங்களோடு இணைக்கும் முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் மாறாத காட்சியாகிவிட்டது. பெருகி வரும் மக்கள் தொகை, வாகன பெருக்கம் காரணமாக காலையில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களாலும், மாலையில் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களாலும் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் நெரிசலில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவிக்கும் சூழலே நிலவுகிறது. தீபாவளி, பொங்கல் விடுமுறை நாட்களில் சொல்லவே வேண்டாம். செங்கல்பட்டு, தாம்பரம் இடையே அணிவகுக்கும் வாகனங்களால் சாலை ஸ்தம்பிக்கும். அச்சரப்பாக்கம், திண்டிவனம், பரனூர் என போக்குவரத்து நெருக்கடி புலம்ப வைத்துவிடும். செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் தினசரி 65,000த்திற்கும் அதிகமான கார்களும், தாம்பரம் திண்டிவனம் சாலையில் 1,00,000 கார்களும் கடந்து செல்கின்றன. நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் சூழலில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசு திட்டமிட்டு உள்ளது. மதுராந்தகம், கருங்குழியிலிருந்து மாமல்லபுரம், பூஞ்சேரி வரையில் இசிஆர் சாலைக்கு புதிய சாலையை அமைக்க அரசு திட்டமிட்டு உள்ளது. 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய சாலையை அமைக்க 80 லட்சம் ரூபாய் செலவில் விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்ய அரசு டெண்டர் விடுத்துள்ளது. இதனால் தாம்பரம், செங்கல்பட்டு இடையே போக்குவரத்து நெரிசல் குறையும். அடையாறு, திருவான்மியூர், நீலாங்கரை, கொட்டிவாக்கம் என சென்னையின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி வாகனங்கள் செங்கல்பட்டு தாம்பரம் சாலையை தவிர்க்கலாம். போக்குவரத்து நேரம் குறைவதோடு காற்று மாசும் குறையும் என்பதால் சாலை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வாகன ஓட்டிகள் முன்வைக்கிறார்கள். பெருங்கலத்தூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு வரதும்னா எங்களுக்கு 1/2 மணி நேரம் தாங்க. இந்த விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதா இருக்குது. ஆம்புலன்ஸ் போகணுன்னா கூட இந்த விழா காலங்களில் ரொம்ப கடினமாக இருக்குது. சென்னை வாழ் மக்கள் சென்னையிலேருந்து அவங்களுடைய தென் மாவட்டங்களுக்கு பிரயாணம் செய்கிறப்போ மொத்த பேர் இந்த பக்கம் வரதுனால தான் டிராஃபிக் ஆகுது. ஈசிஆர் வழியாக போய் பூஞ்சேரியிலேருந்து கருங்குழி கனெக்ட் ஆகி அப்படி போகிறப்போ ஒட்டு மொத்தமாக 100%லேருந்து 70% டிராஃபிக்கு தாராளமாக கட்டுப்படுத்த முடியும். சென்னையிலேருந்து அவுட்டர் திருச்சி போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இது ஒரே ரோடு தான், 6-வே 8-வேவாக இருக்குது. இப்போ அந்த ரோடும் உள்ள மிங்கிள் ஆச்சுன்னா சென்னையோட சிட்டியும் சிட்டிலேருந்து வெளியே போகிற உள்ளே வரவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான் அது. ஏற்கனவே இசிஆர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க திருவான்மியூர் அக்கரை 6 வழிச்சாலை திட்டம், திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலை திட்ட பணிகளை நெடுஞ்சாலைத்துறை வேகப்படுத்தும் வேளையில் ஜிஎஸ்டி டு இசிஆருக்கு இணைப்பை ஏற்படுத்தும் கருங்குழி பூஞ்சேரி புதிய சாலை திட்டம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வரமாக அமையும் என்பதே வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.